என்ன நடக்குது தமிழ் சினிமாவில்? ஒரு பக்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம், இன்னொரு பக்கம் நடிகர் சங்கம், பெப்சி ட்ரெண்ட் ஆகிட்டு என்ன என்ன பிரச்சனை? தனுஷ்க்கு என்ன பிரச்சனை? இந்த 5 ஸ்டார் கிரியேஷனுக்கு என்ன பிரச்சனை? தனுஷ் சாருக்கு வந்து ரெட்டு போடணுன்ற ஒரு இஷ்யூ வந்து என்ன என்ன அங்கே தான் இஷ்யூ ஆரம்பிக்குது. அப்போ நான் 3 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் அவருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து டேட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கதிரேசனுடைய வாதம். இங்கே தனுஷ் சார் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அன்னைக்கு கொடுக்கும்போது இருந்த பிஸ்னஸ் வேறு, இப்போ எனக்கு இருக்க பிஸ்னஸ் வேறு. இன்றைக்கி தனுஷ் சார் வந்து அன்னைக்கு வந்து 15 கோடி 20 கோடி படம் பண்ணார், இப்போ மினிமம் 100 கோடிக்கு படம் பண்ணுறாரு. அப்போ நான் இந்த லெவலில் என் பிஸ்னஸ் இருக்குது, இதுக்கு நீங்கள் ஈக்குவலாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா நீங்கள் வெற்றிமாறனை கூப்பிட்டு வரதா தான் எனக்கு கமிட்மெண்ட்டு, வெற்றிமாறனை கூப்பிட்டு வந்தால் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி அவருடைய ஸ்டாண்டு. அதை தாண்டி செல்வமணி நான் பேசி ஒரு 8 கோடி ரூபா கொண்டு வந்தார். 8 கோடி ரூபா கொடுத்துறது முடிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி. கதிரேசன் சைட்லேருந்து இல்லை 8 10 எனக்கு 16 வேணுன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வந்தது. இது எது சரி தவறுன்றதை நீங்களும் பார்க்குறவங்க முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இது கதிரேசன் தவறுனா கதிரேசன் என்ன சொல்லுவார், நான் பணம் கொடுத்து நான் தான் பாதிக்கப்பட்டேன், நீங்கள் உங்களுக்கு தெரியாதா அப்படின்வார். தனுஷ் சார் செய்யுது அப்படின்னா அப்போ இது உங்களுக்கு நியாயம் போடுதான்னுவாங்க. நம்ம ரெண்டு பக்கம் என்னென்னா, நான் வந்து அசோசியேஷனில் பொறுப்பில் இருக்கிறதுனால நம்ம அப்படி பேச முடியாது. ஆனால் நடந்தது இதுதான். இதில் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இட்லி கடை ஷூட்டிங்கை வந்து நிப்பாட்டோம்னா அவங்க செல்வமணி நட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. யார்? ப்ரொடியூசர் கவுன்சில். இல்லை இது யார் ஷூட்டிங்கை நிறுத்துவதற்கு இங்கே அதிகம் பெப்சிக்கு இருக்குதா, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குதா, இல்லை அந்தந்த? ஆக்சுவலாக வந்து நாங்கள் முன்னாடிலாம் எங்களுடைய பதில்னா பெப்சிட்ட சொல்லி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் கடனுக்கு படம் ஓட்டலை இல்லையா, நீங்கள் கடனுக்கு படம் ஓட்டலை, அப்போ நீங்கள் எனக்கு உடனே வந்து அடுத்த வாரமே எனக்கு செட்டில் பண்ணலாம். ஆனால் செட்டில் பண்ணுறது கிடையாது, 90 நாள் டைம் கேட்குறாங்க. அந்த 90 நாளைக்கு நான் வட்டி கட்ட வேண்டியது இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் ஒரு புக் மை செவன் ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு அவன் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கான். கண்ணுக்கு தெரியாமல் நம்ம காசு அவன் சம்பாதிக்கலாம். ஒரு ஆப் வச்சுட்டு நமக்கு வர்ற இன்கம் அவன் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம யார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு தொழிலாளிகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆளும் கட்சியினர் குறிப்பாக துணை முதல்வருடைய கையை வந்து ரொம்ப திரைத்துறையில் ஓங்கி இருக்கு. அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆளும் கட்சி சொல்கிறாங்க, இல்லை மேலிடம் சொல்கிறாங்கன்னா பகிரங்கமாக சொல்ல வேண்டியதானே. இதை இந்த மேலிடம் சொல்ல வேண்டியதானே. இவங்க தானே உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம தீர்வு வந்துட போகுது, அவ்வளோதான். அதை சொல்லணும்னா அப்புறம் எதுக்கு நீ மேலிடம் குறிப்பிடணும்? இதை விட்டுவிட்டு நம்ம போய் லேபர் அசோசியேஷனோட போய் சண்டை போடுறதுல வந்து எனக்கு வந்து அதை விட்டு நாங்கள் புதுசாக ஒரு அசோசியேஷன் அது நமக்கு தேவையில்லாத. போட்டிக்கு இன்னொரு பெப்சியை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி சார் முடியும்? அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க யூனிட் சார். செல்வமணி நான் தோக்கடிக்கிறதுக்காக நானே வேலை பார்த்துருக்கேன். 2017 வந்து செல்வமணியை தோக்கடிக்கிறதுக்கு முழு மூச்சா வேலை பார்த்ததுல நான் ஒருத்தன். இட்லி கடை பிரச்சனை முடிஞ்சதா, இது தொடருமா, இல்லை இதோட? இல்லை அது சார் நான் என்ன சொன்னால், அது தனுஷ் சார் சார் ஒரு வேண்டாத விருப்பம் நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒரு முரண் இருக்கவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி பயணிக்க முடியும்? இப்போ உங்களுக்கும் தனுஷ் சாருக்கு வந்து முரண் இருக்குன்னு ஆகிப்போச்சு, எப்படி நீங்கள் பயணிப்பீங்க? வணக்கம் தோழர். வணக்கம். என்ன நடக்குது தமிழ் சினிமாவில்? ஒரு பக்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம், இன்னொரு பக்கம் நடிகர் சங்கம், பெப்சி. இப்போ அதிமுக வந்து யார் அந்த சார் அப்படின்னு கேட்ட மாதிரி இப்போ யார் அந்த மேலிடம் அப்படின்றது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு என்ன என்ன பிரச்சனை? தனுஷ்க்கு என்ன பிரச்சனை? இந்த 5 ஸ்டார் கிரியேஷனுக்கு என்ன பிரச்சனை? செல்வமணியோட ரோல் என்ன நடக்குது ஒட்டுமொத்தமாக? ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம லாக்டவுன் பீரியடில் வந்து எஸ்ஓ இருந்தாங்க, அந்த அசோசியேஷனில் வந்து எஸ்ஓ போட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் போட்டிருந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர். ஓகே. அந்த டைமில் வந்து சங்கம் வந்து லாக்டவுன் பீரியடில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு வந்து எப்படி அடுத்த கட்டத்தை நகர்த்துற சீமை எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ணுறன்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஒன்று அங்கே நம்ம மூவ் பண்ண முடியாது, எஸ்ஓ கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ மூவ் பண்ண முடியாதுன்றா நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டிவ் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து ரன் ஆகி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 450 பேர்கிட்ட மெம்பராக இருக்காங்க. சரி. 450 பேரில் வந்து மேக்ஸிமம் அங்கே இருக்க ஆளுங்க தான் இங்கே இருக்காங்க. நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் இங்கேயே இருக்காங்க. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்னா வந்து ஜாயின் பண்ணி ஒன்றா சேர்ந்து தான் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா நடந்ததெல்லாம் வந்து 2 அசோசியேஷன் சேர்ந்து தான் அதில் செயல்பட்டோம். இப்போ நமக்குள்ள என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக சினிமா இயக்கத்துக்கு போனோம். அப்போ செல்வமணியும் அதில் கலந்துக்கிட்டாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிக்யூட்டிவ் எல்லோரும் சேர்ந்து அப்படி தான் ஒரு இது பண்ணி பேசணும். அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இடையில என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் பேசி மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு டிஜிட்டல் பிஸ்னஸ் கிடையாது, ஹிந்தி கிடையாது, சேட்டலைட் கிடையாது, தேட்டர்களும் கிடையாது. தேட்டர்களும் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் ஆள் இருக்குது, எம்ஜி வாங்குறதுக்கோ அவுட்ரேட் வாங்குறதுக்கோ ஆள் கிடையாது. அப்போ ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலையும் பணம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஆனால் படம் வந்து எல்லா பக்கமும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் இருக்குது, இருந்தும் நம்ம பயன்படுத்திக்கல. நம்ம கையில் வந்து எந்த ஹோல்டும் இல்லை. நம்ம வாங்கின ஃபினான்ஸை திருப்பி கொடுக்கறதுக்கான வழி கூட இல்லாத நிலைமையில தான் நீ ப்ரொடியூசர்ஸ் இருக்கோம். அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பேசும்போது மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். டைரக்டர் எல்லாரையும் கூப்பிடுவோம். இப்போ டைரக்டர் ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்க,
ஒரு 10 கோடி பட்ஜெட் கொடுக்குறாங்கன்னா 15-20 கோடியில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ நம்மளால் அந்த வந்து கரெக்டாக அந்த பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் எல்லாரும் பெப்சியில் உள்ள மெயின் டெக்னீஷியன்ஸ் படம் கூப்பிட்டு ஒரு மறுசீரமைப்பு மாதிரி இனி இப்படி தான் படம் பண்ணணும், இந்த ரூலில் தான் பண்ணணும், இவ்வளோ தான் நாங்கள் அட்வான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசி வந்துன்னா நடிகர் சங்கத்தையும் கூப்பிட்டோம். நடிகர் சங்கமும் கிட்டத்தட்ட 30 கோரிக்கை கொடுத்தா அதில் 27 அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் சங்கத்தில் நாசர் சார் வந்துட்டு இல்லை உண்மை தான், நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம்ட்டாங்க. அப்போ நடிகர் சங்கத்தில் நம்ம வச்சது என்னன்னா, உங்க கூட வரவங்க அசிஸ்டன்ட்ஸுகள் வந்து நீங்களே பேமெண்ட் கொடுத்துக்குங்க, கேரவன் வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சா அவங்க எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அவங்க வந்து ரெண்டாவது அட்வான்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே 50% கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நாங்கள் அது லோன் வாங்கி தான் கொடுக்குறோம், எங்களுக்கு அது ஒரு பெரிய பேடனாக இருக்குது, 10% அந்த மாதிரி கொடுக்குறோம்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 27 கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி இப்போ இதை ஒத்து வந்து அக்ரிமெண்ட் போட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது மாதிரி பேசி எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். சரி. மீன் டைமில் என்னென்னா செல்வமணி என்னை வந்து அப்போ இந்த தனுஷ் சாருக்கு வந்து ரெட்டு போடணுன்ற ஒரு இஷ்யூ வந்து என்ன அங்கே தான் இஷ்யூ ஆரம்பிக்குது. அங்கே என்ன ஆரம்பிக்குதுன்னா வந்து கதிரேசன் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு 5 வருஷம்ன்றாங்க, 7 வருஷம் எனக்கு எக்ஸாக்டாக 5-7 அப்போ நான் 3 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் அவருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து டேட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கதிரேசனுடைய வாதம். இங்கே தனுஷார் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அன்னைக்கு கொடுக்கும்போது இருந்த பிஸ்னஸ் வேறு, இப்போ எனக்கு இருக்க பிஸ்னஸ் வேறு. இன்றைக்கி தனுஷார் வந்து அன்னைக்கு வந்து 15 கோடி 20 கோடி படம் பண்ணார், இப்போ மினிமம் 100 கோடிக்கு படம் பண்ணுறாரு. அப்போ நான் இந்த லெவலில் என் பிஸ்னஸ் இருக்குது, இதுக்கு நீங்கள் ஈக்குவலாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா நீங்கள் வெற்றிமாறனை கூப்பிட்டு வரதா தான் எனக்கு கமிட்மெண்ட்டு, வெற்றிமாறனை கூப்பிட்டு வந்தால் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி அவருடைய ஸ்டாண்டு. இப்போ கதிரேசன் தரப்பு வாதம் என்னென்னா, இல்லை நான் அன்னைக்கு கொடுக்கும்போது என்ன எனக்கு வந்து பேமெண்ட் இருந்ததோ, உங்கள் சம்பளம் இருந்ததோ, அந்த சம்பளம் அன்றைக்கி அவருக்கு 8 கோடி இருந்தது, அந்த சம்பளம் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்றது அவருடைய வாதம். இப்படி வாதம் போயிடும். டைம் ட்ராக் ஆனதுக்கு யார் காரணம்? கதிரேசன் காரணமா இல்லை டைம் ட்ராக் ஆனதுக்கு வந்து தனுஷார் சைட்லேருந்து என்னென்னா, நீங்கள் டைரக்டர் கூட்டு வாங்கன்ட்டாங்க வெற்றிமாறனால வெற்றிமாறன் வந்து கதிரேசனால் கூட்டு போக முடியல, அதில் டிலே. ரெண்டாவது எல்லா ஹீரோக்களுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச டைரக்டரோட தான் பயணிப்பாங்க, அதை கொண்டு போய் விட வேண்டியது நம்ம ப்ரொடியூசரோட. அந்த இடத்துல டிலே. இந்த கதை சொல்லி இதுதான் படம், இவர் தான் இயக்குனர், இப்படி எல்லாம் சொல்லி அந்த அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டதா இல்லை ஜஸ்ட் அட்வான்ஸ் எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் தான். அப்போ அவருக்கு டைரக்டர்ல நம்ம பண்ணலன்னு தள்ளி போகுது. ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் வந்து அட்வான்ஸை வாங்கிங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து நமக்கு தெரியும், அவங்க 2 பேருக்கு நடந்தது, நமக்கு தெரியாத. அப்போ சொல்றாங்க இப்போ ஃபைனலாக வந்து வரும்போது இப்போ அவர் நான் டேட் கொடுக்க முடியாது, என்னால் பண்ண முடியாது. அவர் சொல்ற ரேட்டுக்கு என்ன, என்னோட பிஸ்னஸ் லெவல் வேற, இன்னைக்கு அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு பண்ணுங்கன்னா என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவருடைய வாதம். இப்போ என்ன பண்ணுறோம், சரி ஓகே செட்டில்மெண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ இவங்க வந்து எல்லாம் பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து அவர் தனுஷார் சைட்லேருந்து 3 கோடிக்கு நான் 3 கோடியோ எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட்டோட கொடுத்துறேன் அப்படின்றது. அதை வந்து கதிரேசன் சைடில் அக்செப்ட் பண்ணல, ஏன்னா 3 கோடி பத்தாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டிமாண்ட் வைக்கல. இல்லை இப்போ நார்மலாக வருடங்கள் எட்டானாலும் இது வந்து நீங்கள் இந்த இவ்வளோ அட்வான்ஸ் நான் வாங்கியிருக்கேன், இந்தாங்க திருப்பி கொடுத்துறேன்றதா அப்படி தானே இது முடிக்கணும். அதான் இப்போ இதில் வந்து நியாயம் தவறுன்னு நம்ம நடந்த விஷயங்களை நம்ம சொல்லலாம். நியாயம் கதிரேசன் சைடா தனுஷார் சைடா நம்ம சொன்னோம்னா, நான் வந்து ஒரு அசோசியேஷன்ல பொறுப்புல இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்ல முடியாது. நடந்த விஷயங்கள் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து இவர் வந்து 3 கோடி ரூபாய்க்கு 3 கோடி ரூபா தரேன்றாரு, அவர் என்ன எனக்கு 3 கோடி ரூபா நம்ம பார்த்தா நான் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேன்றாரு. அப்போ அப்படி இப்படி பேசி செல்வமணி வந்து அவங்க நாசர் சார் சைட்லேருந்து ஒரு 7 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. பூச்சிமுருகன் சார் எல்லாரும் பேசி ஒரு 7 கோடி கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி செல்வமணி பேசி ஒரு 8 கோடி ரூபா வரைக்கும் கொண்டு வந்தார். 8 கோடி ரூபா கொடுத்துறது முடிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி. கதிரேசன் சைட்லேருந்து இல்லை 8 10 எனக்கு 16 வேணுன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வந்தது. டிமாண்ட் வரும்போது அப்போ அவர் நான் 8 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு 10 காசு கூட தர மாட்டேன். அப்போ கதிரேசன் வந்து எனக்கு டேட்டு தான் வேணுன்ற மாதிரி ஸ்டாண்டில் இருக்கார். அவங்க நாங்கள் டேட் தர மாட்டோம். இப்போ இதில் இவரோட மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, தனுஷோட மேனேஜர் வினோத்னு சொல்லி ஒருத்தருக்காரு, ப்ரொடியூசர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த டீல் நடக்கும்போது நான் தான் இருந்தேன், நான் வேணா ஒன்று பண்ணுறேன், 3 கோடி ரூபா கொடுத்துட்றேன், எக்ஸ்ட்ரா 3 கோடி ரூபா தர்றேன், அது வட்டியாக நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த 3 கோடி ரூபாய் நீங்கள் 6 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, திரும்ப அந்த 3 கோடியாக எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் எவ்வளோ நாள் வட்டி விட்டுங்க அதை அப்படின்ற மாதிரி. இப்படி 2 பக்கம் போயிட்டுருக்கு. இது எது சரி தவறுன்றதை நீங்களும் பார்க்குறவங்க முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இது கதிரேசன் தவறுனா கதிரேசன் என்ன சொல்லுவார், நான் பணம் கொடுத்து நான் தான் பாதிக்கப்பட்டேன், நீங்கள் உங்களுக்கு தெரியாதா அப்படின்வாரு. தனுஷார் செய்யுது அப்படின்னா அப்போ இது உங்களுக்கு நியாயம் போடுதான்னுவாங்க. நம்ம 2 பக்கம் என்னன்னா, நான் வந்து அசோசியேஷனில் பொறுப்பில் இருக்கிறதுனால நம்ம அப்படி பேச முடியாது. நடந்தது இதுதான். இதில் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இட்லி கடை ஷூட்டிங்கை வந்து நிப்பாட்டோம்னா அவங்க செல்வமணி நட்டா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. யார்? ப்ரொடியூசர் கவுன்சில். இல்லை இது யார் ஷூட்டிங்கை நிறுத்துவதற்கு இங்கே அதிகாரம் பெப்சிக்கு இருக்குதா, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குதா, இல்லை அந்தந்த? ஆக்சுவலாக வந்து நாங்கள் முன்னாடிலாம் எங்களுடைய பதில்னா பெப்சிட்ட சொல்லி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். சரி. அவங்களும் அதை வந்து கோஆப்ரேட் ஆகும், உடனே பேச்சுவார்த்தை வருவாங்க, செட்டில்மெண்ட் ஆகும். இட்லி கடையிலையும் அப்படி தான் நடந்தது.
இப்போ செல்வமணியன் என்ன சொல்கிறாருன்னா அப்படி தான் பண்ணால் பட் செட்டில்மெண்ட் ஆகலைன்னு சரி பரவாயில்ல இந்த படம் முடிஞ்சிட்டு அப்புறம் பேசிக்குவோம்னு சொல்லிட்டு அது அந்த படத்தை வந்து ஏன்னா ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாப் பண்ணோன்னா போட்டுன்னு. இப்போ செல்வமணியன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஏன் எங்களை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க, எங்களுக்கு எல்லாரோடையும் தொடர்பு வேணும். எங்கள் நடிகர் சங்கம் வந்து எங்களை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் இவங்களை வச்சுட்டு எங்களை வச்சுட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருக்குமான ஆட்கள், நீங்கள் எங்களை வச்சு மிரட்டாதீங்க. நீங்கள் உங்கள் அசோசியேஷனில் உள்ள ப்ரொடியூசர்ஸ் வச்சு இப்போ நீங்கள் இட்லி கடை யார் ப்ரொடியூசரோ அவரை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க. உங்கள் அசோசியேஷன் ப்ரொடியூசர் தானே, அவரை கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் படம் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். அதை விட்டு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறீங்கன்னு இப்போ அவர் கேட்குறாரு. அவர் கேட்குறது வேலிட் பாயிண்ட். நமக்குள்ள ஒற்றுமை இருந்தால் இது வந்து அங்கிட்டு போக வேண்டியதில்லை. உங்க ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ளே தானே ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு வந்து இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் கூட வந்து பர்சனலாக வந்து நான் கால் பண்ணி செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் கூட நான் பேசினேன். ஆனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து அதை பார்ப்போம். நம்ம இது பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு எங்களை கூப்பிட்டீங்க, நாங்கள் வந்தோம், சேர்ந்தேன், செயல்பட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன சொன்னோம்னா நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். அசோசியேஷனை க்ளோஸ் பண்ணுறதுன்றது நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், அங்கே இருக்கவங்க இங்கே மெம்பராக வேண்டிய தேவை என்ன இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்றதை நீங்கள் வந்து நீங்கள் நம்ம இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலே சேம்பர்லேருந்து வெளில வந்தவங்க தான் வெளில வந்தவங்க அதுலேருந்து இன்னொருத்தர் அது கூட வெளில வர்றதுக்கான தேவை இருந்தது. அன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, நீங்கள் வெளியே வந்தீங்க, இது மதர் பாடி, நம்ம அதில் மறுக்கலை. நீங்கள் இப்போ உங்ககிட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க, இங்கேயும் பீஸ் கட்டுறாங்க, அங்கேயும் மெம்பர் பீஸ் கட்டுறாங்கன்னா அந்த தேவை எங்கேருந்து வந்தது. அப்போ நீங்கள் நம்ம சரியாக இருந்தோம்னா ஏன் போகிறாங்கன்றதை நம்ம முதல்ல நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நம்மகிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அதனால தான் அங்கே போகிறாங்கன்னு நம்ம சரி செய்ய பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்போ இங்கே சேர்ந்திருக்க மெம்பர்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கன்னா இதுவும் சொசைட்டி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு அசோசியேஷன், நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. அப்படி ஈஸியாக ஒரு அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபீஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் ரன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கன்னா முடியாது. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பெப்சிக்கு என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த நடப்பு தயாரிப்பாளர் வந்து கோஆப்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பெப்சி அப்படி நாங்கள் இப்போ 400 தயாரிப்பாளர் இருக்கேன், நாங்கள் எப்படி நாங்கள் அவாய்ட் பண்ண முடியும், பண்ண முடியாது. நடப்பு தயாரிப்பாளர் உருவானதே அங்கே யாரும் நடப்புல சினிமா பண்ணல. அதனால தான் அதாவது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து அங்கே இருக்கவங்க வந்து முதல்ல வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து அவங்க வந்து செயல்பட்டாங்கனாலே இந்த பிரச்சனைகள்லாம் வராது. நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வேலை இருக்குது அதிகமாக இருக்குன்னா இப்போ நான் பொறுப்பில் இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு வேலை இருக்குன்னா என்னால் வந்து உட்காந்து இங்கே வேலை பார்க்க முடியாது அப்படின்னா இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா இனிமேல் நெக்ஸ்ட் இயர்லாம் நல்லா பொறுப்பில் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. நான் கமிட்மெண்ட்டை விட்டுட்டு நான் படம் பண்ணுறதை விட்டு நான் போய் அசோசியேஷனில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிறேன். எனக்கு பணம் கொடுத்தவங்க இல்லை எனக்கு பார்க்குறவங்கன்னா இவன் வாங்கின காசை கொடுக்கல, உட்காந்து அங்கே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன், முதல்ல உன் கமிட்மெண்ட் ஹானர் பண்ணுறான்றாங்க. அப்போ என்ன தொழில் பண்ணதுக்கான டைமுக்கு நான் அதனால் வந்து நான் இனி நெக்ஸ்ட் டைமில் நான் என்னோட இதில் வந்து நான் பொறுப்பில் இருக்க மாட்டேன், நான் வெளியேறுவேன். ஸோ அப்போ அங்கே உள்ளவங்களும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறத விட உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கா, நம்ம சர்வீஸ் பண்ணுவோம், அந்த அசோசியேஷன் சர்வீஸ் பண்ணுவோம்னு வந்துட்டிங்கன்னா இங்கே தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பாருங்களேன், ஒரு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே ஹெச்டி அவுட் வருது, டெலிகிராமில் தான் வருது. நம்ம வந்து ஜிஎஸ்டி கொடுக்குறோம், லோக்கல் பாடி டேக்ஸ் கொடுக்குறோம். 2 கவர்மெண்ட், மத்திய அரசு மாநில அரசு 2 பேருமே ஒரு கண்டென்ட் எங்களுக்கு பாதுகாத்து கொடுக்க முடியல. இது எங்கேருந்து வருது, டிஜிட்டல் ப்ரொவைடர் தான் வருது. அவங்களை கூப்பிட்டு நம்மளால கேட்க முடியல, எப்படி அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன் கண்டென்ட்டு, இது எப்படி ஹெச்டி அவுட் வருது அப்படின்னு கேட்க முடியல. நமக்கு அது ஒரு இஷ்யூவாக தெரியல. டிஜிட்டல் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, ஹிந்தி பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. தேட்டரிகள்லேருந்து வர நம்ம தேட்டரிகள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா கூட தேட்டரிகள்லேருந்து எனக்கு வர்ற அமௌண்ட் 90 நாள் ஆகுது. நீங்கள் கடனுக்கு படம் ஓட்டல இல்லையா, நீங்கள் கடனுக்கு படம் ஓட்டல. அப்போ நீங்கள் எனக்கு உடனே வந்து அடுத்த வாரமே எனக்கு செட்டில் பண்ணலாம், ஆனால் செட்டில் பண்ணுறது கிடையாது. 90 நாள் டைம் கேட்குறாங்க. அந்த 90 நாளைக்கு நான் வட்டி கட்ட வேண்டியது இருக்குது ஃபினான்சியர்ஸுக்கு. ஸோ இப்படி சிக்கல் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் ஒரு புக் மை ஷோன்னு ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு அவன் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கான். கண்ணுக்கு தெரியாமல் நம்ம காசு அவன் சம்பாதிக்கான். ஒரு ஆப் வச்சுட்டு நமக்கு வர்ற இன்கம் அவன் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்குது. நம்ம அது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் போய் அணுகி நம்ம அதை கேட்கலாம். இங்கே நமக்கு நம்ம யார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு தொழிலாளிகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து 100 கோடி ரூபாய்னா அதில் 3 கோடி ரூபா தான் அவங்களுக்கு போகுது. நம்ம 97 கோடி ரூபாய் எங்கே செலவு பண்ணுறோம், அதை எங்கே கற்காசு பண்ணால் அவங்கள வச்சு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சம்மந்தம் இல்லாமல் போட்டு நம்ம வந்து நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டு நாங்கள் ஒரு அறிக்கை கூட கொடுத்தோம். நாங்கள் உங்களோட வந்து ஒத்து வர்றதுக்கு எல்லா விதத்திலும் ரெடி, நீங்கள் வாங்க நம்ம இணைஞ்சு பயணிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டோம். அவங்க இல்லை உங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. நல்லபடியாக கொடுங்க, நம்ம மறுக்கல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு சங்கம்ன்றது சிறப்பாக செயல்படணும். நீங்கள் இப்போ நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ்னு ஒருத்தர் வச்சுருக்கோம். யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராரு. நீங்கள் இப்போ அங்கே சங்கத்தில் இருக்கவங்களே ரிட்டையர்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லா தொழில் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களால படம் பண்ண முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம அந்த வேலையை கொடுக்கலாம். இப்போ கரண்டில் படம் பண்ணுறவங்க கொடுக்கலாம், அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஐஸ்வரி கணேஷ் சார் ஆஃபீஸில் நம்ம நண்பர் இவர் தான் வேலை செய்கிறார், நம்ம நிதின் சத்யா வேலை செய்கிறார்.
அந்த மாதிரி இங்கே உள்ள தயாரிப்பாளர்கள் படம் பண்ணாமல் இருக்கவங்க சூழ்நிலையின் காரணமாக ஒதுங்கி இருக்கவங்கள கூப்பிட்டு நம்ம அந்த மாதிரி வேலை அதெல்லாம் நீங்கள் தயாரிப்பாளர் சங்கம் உருவாக்கலாம். ஒவ்வொரு லேபர் அசோசியேஷனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லா யூனியனுக்கும் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது, சொந்த கட்டணம் இருக்குது. அவன் 25 கோடிக்கு மேலே வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம சேம்பர்னு ஒரு சேம்பர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க இடத்துல நம்ம தங்குறதுக்கே அனுமதி இல்லை, வாடகை கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதில் உரிமையே கிடையாது, வாடகை கொடுத்து வாழ்ந்துருக்கோம். நம்ம சொந்தமாக கூட நம்மளாம் இல்லை. அதை எடுத்து எத்தனை வருஷம் நம்ம போராடி இருக்கோம், அதை எடுத்து நம்ம போராட தவறுறோம். நமக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிலாம் விட்டுட்டு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய மானியம் இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோமா? கேட்டவே இல்லை. நமக்கு வர வேண்டிய ஆப்ஷன்லாம் விட்டுவிட்டு நம்ம கேரளா இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக அனௌன்ஸ் பண்ணாங்க சைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. நம்ம அதையெல்லாம் விட்டு தொழில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னு விட்டுவிட்டு நம்மளுக்குள்ள உள்ள ஈகோ வச்சுக்கிட்டு அரசியல்லாம் இல்லை. அதாவது அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து அதுக்கு பயப்படுறாங்கன்னு வேணா சொல்லலாம். அதாவது என்னன்னா எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் வந்து கேட்டு வந்து சொல்கிறோம்ன்றது வந்து யார்கிட்ட போய் கேட்க போகிறாங்கன்னு அதை அவங்க தான் கேட்கணும். உட்கார வச்சு நீங்கள் யார்கிட்ட கேட்டு டிசிஷன் எடுக்கிறீங்க, நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க, செயற்குழு பொதுக்குள்ள டிசிஷன் எடுக்கிறோம், இமீடியட்டாக அனௌன்ஸ் பண்ண தானே. இல்லை நான் ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டு வந்துடுறேன், கேட்டு வந்துடுறேன், அது அவர் தான் கேட்கணும். யார்கிட்ட கேட்க போகிறாங்க? இல்லை இப்போ எதுக்கு அதை கேட்டேன்னா, இவர் வந்து இப்போ ஆர்கே செல்வமணி மேலே இப்போ வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை அந்த ஷூட்டிங்கை உடனே நடத்த சொல்லி மேலிடம் என்கிட்ட உத்தரவு போட்டுருக்கு, அதனால அந்த ஷூட்டிங்கை நான் நிறுத்த முடியாது அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அப்படிதானே இவங்க அந்த 5 ஸ்டார். இல்லை அதுதான் சொல்கிறேன், அது எந்த மேலிடம் செல்வமணி கேட்கணும் அப்படி சொன்னாங்கன்னா எந்த மேலிடம் சொல்லி அவங்க அன்னைக்கு. இன்னைக்கு வந்து நான் நேரடியாகவே கேட்குறேன், ஆளும் கட்சியினர் குறிப்பா துணை முதல்வருடைய கையை வந்து ரொம்ப திரைத்துறையில ஓங்கி இருக்கு, அவங்க வந்து முடிவு பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அந்த இன்சிடென்ட்ல ஆக்சுவலா வந்து எனக்கு அந்த இன்சிடென்ட்ல வந்து யாரு செல்வமணி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா இல்லை. அன்னைக்கு வந்து எல்லாருமே பேசணும். ப்ரொடியூசர்ஸ் நடிகர் சங்கமும் வந்தாங்க, நடிகர் சங்கத்துல இருந்து பூச்சிமுருகன் சார் வந்தாரு, நாசர் சார் வந்தாரு, எல்லாருமே வந்தாங்க. எல்லாரும் உட்காந்து பேசணும். உட்காந்து அதுக்கப்புறம் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கேட்க வேண்டியது, பகிரமா சொல்ல வேண்டியதானே. இவங்க தான் பண்ணீங்க சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, ஆளுங்கட்சி சொல்றாங்க இல்லை மேலிடம் சொல்றாங்கன்னா பகிரங்கமாக சொல்ல வேண்டியதானே. இதை இந்த மேலிடம் சொல்ல வேண்டியதானே. இவங்க தானே உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம தீர்வு வந்துட போகுது, அவ்வளோதான். அதை சொல்லணும்னா அப்புறம் எதுக்கு நீ மேலிடம் குறிப்பிடணும்? எந்த மேலிடம் சொல்லணும்ல, நமக்கு அந்த மேலிடம் சத்தியமா தெரியாது. ஓகே, இந்த மேலிடம் எந்த மேலிடம் சொன்னிச்சுலாம் தெரியும். தெரியாத ஒரு விஷயத்த அவங்க தான் சொன்னாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்களா அதை உருவாக்கிக்கிறது தான். இது இந்த பிரச்சனையே தேவையில்லை, உட்காந்து பேசினா முடிஞ்சு போகுது. இதுல என்ன நீங்க முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம்ன்றோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்னென்னா சைனிங் வந்து இவங்கள்ட்ட ஏன் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னு கேட்குறீங்க. எவ்வளோ நாளைக்கு அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி சீரியஸ் இஷ்யூவில் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ படம் பண்ணுறவங்க வந்து பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. வருமானம் எந்த படமும் ஓடலை. தேட்டருக்காரங்களுக்கும் பாதிப்பு தான். நீங்கள் தேட்டருக்காரங்க மட்டும் வந்து பெருசாக சம்பாதிச்சிட்டாங்கன்னா அங்கேயும் கிடையாது. இது யார் சம்பாதிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாமல் போகிற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அப்போ நீங்கள் இவ்வளோ வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் டிரான்ஸ்பரன்சியே இல்லை சார். நீங்கள் இன்னமும் சொல்கிறாங்க இவங்க வந்து நாங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பண்ணிட்டோம், அதை பண்ணுறது, அதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி இல்லவே இல்லை. என்னோட படங்கள்லேயே நிறைய 2-3 படங்களில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே கரூர்லாம் வந்து தேட்டரில் வந்து ஆள் 50 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கணக்கு வந்தது 13 பேர் வருது. நீங்கள் எப்படி நீங்கள் அதை போய் இது பண்ணுவீங்க? வணங்கானுக்கு ராஜா கழிக்குமே. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் இதை மானிட்டர் பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இது இந்த அப்போ இதை சரி பண்ணுறது தானே நம்ம பேசணும். ஒரு அசோசியேஷன் எதுக்கு? அந்த உறுப்பினர்களை காப்பாற்றுறது தானே. அந்த உறுப்பினர்களை வச்சுட்டு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. அவங்கள வச்சுக்கிட்டு பாவம் அவங்கள வந்து இல்லை இது இல்லைன்னு சும்மா ஏதோ ஒரு எமோஷனலாக அவங்கள கிளப்பி விட்டு கத்த விட்டு இருக்கிறது. நீங்கள் அந்த உறுப்பினர் நல்லது செய்யுங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி வர்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நடப்பு தேர்தலுக்கு விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது நல்லது எடுத்து பண்ணுங்க, நாங்கள் பின்னாடி வரோம்னு சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏதாவது இடையூறாக இருந்தோம்னா ஐயோ நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இந்த சங்கத்துக்கும் என்ன மோதல்? ஒன்றுமே நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் தான் நீங்கள் முன்னாடி போங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்கோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நாங்கள் ஷூட்டிங் போங்கன்னா தான் நீங்கள் போகணுன்றாங்க. பெப்சி வந்து நீங்கள் எங்கள் லெட்டர் கொடுத்து நீங்கள் அனுமதி கேட்கணும், இதுக்கப்புறம் நாங்கள் பெப்சிட்ட சொல்லி நாங்கள் இந்த படத்துக்கு ஷூட்டிங் போகணும் சொன்னால் தான் நீங்கள் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் அனுமதி வாங்கணும்? என்ன அவசியம் இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு நாங்கள் ஏதாவது நெகட்டிவாக நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ பைரசி எடுத்து நாங்கள் இதை பண்ணுறோம் இல்லை வந்து நடிகர் சார் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து நீங்கள் தனியாக வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை வந்து பெப்சி ரெகக்னைஸ் பண்ணிருச்சுல? ஆமாம், ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. அப்போ இருக்கும்போது அது ஒரு தனி அமைப்பு, நீங்கள் ஒரு தனியாக இல்லை. ஆல்ரெடி எப்படி இருந்ததுன்னா 1-to-1 இருந்தது தயாரிப்பாளர் சங்கத்தோட பெப்சி. ஆமாம், 1-to-1, அதாவது வந்து அவங்களுக்குமான ஒப்பந்தம் இருந்தது. இப்போ வந்து இவங்க வந்து இந்த மறுசீரமைப்பு அமைச்சு நாங்கள் ஒரு 3-4 மாதம் ஆச்சு. அவங்க லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்க சைட்லேருந்து ரிப்ளையே இல்லை. ரிப்ளை இல்லைன்னா அவங்க அடுத்த இப்போ செல்வமணி நம்ம வைண்ட் ஆஃப் என்ன பார்க்குறாருன்னா, நமக்கு இப்போ இது இந்த சினிமா நசிச்சுட்டே போனால் என் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ 25,000 தொழிலாளர் இருக்காங்க, 10,000 பேர் 15,000 பேருக்கு தான் வேலை இருக்குது, 10,000 பேருக்கு வேலை இல்லை. இது நாளடைவில் என்ன ஆகும்னா இன்னும் குறையும். புதுசாக ஒரு எந்த இயக்குனர் நீ படம் பண்ண வர முடியாது.
புதுசாக நிறைய இயக்குனர் 3500 இயக்குனர் இருக்காங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் டயர் யூனியனில். யாரும் இன்னைக்கு வரைக்கும் வந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா சூழல் இல்லை, ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ அவருக்கு அந்த பயம் இருக்குது, தன்னுடைய தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பயம் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணாதான் இருக்கவங்களையாவது காப்பாற்ற முடியுன்றதுக்காக. அப்போ நீங்கள் அதில் தானே நீங்கள் முன்னுக்கு வரணும். நீங்கள் அதில் சொல்லுங்கள், இல்லை நாங்கள் தான் முன்னாடி பண்ணுவோம், நீங்கள் வந்து எங்கள் கூட நாங்கள் ஒத்துவாங்கன்னா நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூட கொடுத்தோம். நாங்கள் உங்களோட இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு நாங்கள் ஒத்துவர தயாராக இருக்கணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் உங்களுக்குலாம் சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இந்த சோகாஸ் நோட்டீஸ்ன்றது நான் 2011 ஜாயின் பண்ணேன் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க விஷால் பீரியட்லேருந்து. விஷாலுக்கு நமக்கு கூட உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் அந்த அசோசியேஷன் வெளியானதுக்கப்புறம் விஷாலை பற்றி நம்மளும் பேசல, விஷால் நம்மளை பற்றியும் பேச மாட்டார். இப்போ விஷால் நமக்கு நெருக்கமாக தான் இருக்கார், நம்ம விஷாலோட நண்பராக தான் இருக்கோம்னு வச்சுங்களேன். சமயத்தை கூட 2-3 தடவை விஷாலை மீட் பண்ண பேசினேன். பட் என்னன்னா வந்து இது வந்து அந்த இடத்தோட முடிஞ்சு போயிடும். நம்ம ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன், செல்வமணி மேலே உங்களுக்கு இவ்வளோ ஆதங்கம் இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை தானே, அந்த ஒற்றுமையை நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க. நாங்கள் உங்களுக்கு ஒற்றுமையாக போகிறதுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு மறுத்தோம்? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது இல்லை நாங்கள் ஒத்து வர மாட்டோம், நீங்கள் எடுக்கிற முடிவு நான் சரியில்லைன்னு நான் சொன்னோம், நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்றதே எங்கள் வருத்தம். இப்போ தனுஷ்க்கு ஒரு பிரச்சனை, சிம்புக்கு என்ன பிரச்சனை? சிம்புக்கும் அதான் அந்த ப்ரொடியூசர் படத்தை நிறுத்த சொல்லி இதே ப்ரொடியூசர் கவுன்சில் தான். ப்ரொடியூசர் கவுன்சில் நான் என்ன சொல்கிறேன் சார், யார் சிம்பு பிரச்சனையாக இருக்கட்டும், தனுஷ் சார் பிரச்சனையாக இருக்கட்டும், யார் பிரச்சனையாக இருக்கட்டும், உட்காந்து கூப்பிட்டு பேசுவோம். அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு பேச வேண்டியது தானே. இது நம்ம வந்து தீர்க்க சார், யாருக்காக இருந்தாலும் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை வச்சுட்டு நீங்கள் ஒட்டுமொத்த அசோசியேஷனுக்குமான பிரச்சனையாக கொண்டு வந்து அதை திருப்பி ஒட்டுமொத்த பேரும் பாதிக்கப்படுறது. இதனால பாதிக்கப்படுறது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி தானே பாதிக்கப்படுது. இப்போ இதில் யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. இப்போ நீங்கள் இது மறுசீரமைப்புன்னு உடனே கொண்டு வந்தோம்னா இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கவங்களாவது கொஞ்சம் காப்பாற்றப்படுவாங்க. இதுவும் நல்லதில்லை, இன்னும் 4 ப்ரொடியூசர்ஸ் ஆக போகிறாங்க. எல்லாரும் அவங்க கடனில் இருக்க போகிறாங்க, ஃபினான்சியர்ஸுக்கு வாங்கினதை கொடுக்க முடியாது, தேவையில்லாமல் சிக்கல் வரும், எல்லாரும் தானே பாதிக்கப்பட போகிறோம். அப்போ நம்ம என்ன நமக்குள்ளே இல்லை ஈகோவை விட்டுட்டு நீங்கள் யார் நான் எங்களுக்கு என்ன எதிரியா, இந்த நாங்கள் உங்களுக்கு எதிரியா, நீங்கள் எல்லாரும் நான் எல்லார்ட்டையும் நான் பேசுவேன், எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் அங்கே இருக்கவங்களாம் அவங்கள ரெகுலராக நான் வந்து ராதாகிருஷ்ணன் பேசுவேன், செக்ரட்டரி முரளியன்ட்ட பேசியிருக்கேன், எல்லாரும் பேசுவேன். நமக்கு யாரும் நண்பன். எனக்கு என்ன ஆதங்கம்னா, இத்தனை வருஷம் இருக்கீங்க, நீங்கள் ஒரு விஷயம் கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்க மாட்டேன்றீங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்தா சொல்லுங்கள். எவனோ ஒரு புக் மை ஷோன்னு சம்பாரிச்சு போகிறான் நம்ம காசை. நீங்கள் என்ன விஷயம் ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் எடுத்துருக்கீங்க? ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்தேன்னு சொல்லுங்கள். ஒட்டுமொத்த அசோசியேஷனை கலைச்சிட்டேன் நானே போய், எங்க இதுக்கு இங்கே நடப்பு தயாரிப்பாளர் கலைச்சிடுவோங்க அப்படின்னு கலைச்சிடும். ஒன்றுமே எடுக்க மாட்டேங்க. சரி இப்போ கூட உங்களுக்கு டைம் இருக்குது, எடுங்க, ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுங்க. பைரசிக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம், நாங்கள் புக் மை ஷோக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம், நடிகர்களுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம், எடுங்க, தாராளமாக நாங்களும் கூட நிற்கிறோம். நாங்கள் இங்கே எடுக்கும்போது நாங்கள் வந்து ஐயோ இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னோம்னா அது தப்பு. இதை விட்டுவிட்டு நம்ம போய் லேபர் அசோசியேஷனோட போய் சண்டை போடுறதுல வந்து எனக்கு வந்து அதை விட்டு நாங்கள் புதுசாக ஒரு அசோசியேஷன் அது நமக்கு தேவையில்லாத. போட்டிக்கு இன்னொரு 50 ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி சார் முடியும்? அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க யூனிட் சார். செல்வமணி நான் தோக்கடிக்கிறதுக்காக நானே வேலை பார்த்துருக்கேன். 2017 வந்து செல்வமணியை தோக்கடிக்கிறதுக்கு முழு மூச்சா வேலை பார்த்ததுல நான் ஒருத்தன். முடியல, நான் தான் தோத்து போயிட்டேன். அந்த முயற்சியில் நான் தோத்துட்டேன். ஆக்சுவலாக செல்வமணியனுக்கு வந்து அங்கே வந்து அந்த தொழிலாளர் வந்து நம்புறாங்க, அவர் காசு கொடுத்தும் ஓட்டுவாங்களே. இப்போ நாங்களாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் காசு கொடுக்குறாங்க, டிவி கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க. பட் அங்கே அது கூட கிடையாது. தொழிலாளர் அமைப்பு வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. அவர் செல்வமணி நம்புறாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் அந்த இடத்த வந்து இன்னைக்கு வந்து பாருங்களேன், ஒரு இடம் கொடுத்தாங்க பையனூரில், ராமநாதன் சார் அப்படிலாம் வாங்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதில் வந்து ஒரு துரும்ப கூட எடுத்துக்கொள்ள. வீடு கட்டித்தரேன் ஒவ்வொரு கமிட்மெண்ட், ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்ட போகிறோம், அதை கட்ட போகிறோம், ஒன்றுமே நடக்கல. ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆகலை. ஒரு சொசைட்டி வச்சுருந்தாங்க, அந்த சொசைட்டியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவர் பாருங்க அந்த இடத்த கொண்டு போயிட்டு அவர் அங்கே வந்து அந்த இடத்துலேருந்து வருமானம் வர்றது மாதிரி பண்ணி ஒரு ஸ்டுடியோ கட்டி அதுலேருந்து வர வருமானத்தை எடுத்து தேட்டர் இது வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் எடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் போய் மீட் பண்ணுறாரு, ஸ்டேட் மினிஸ்டரை மீட் பண்ணுறாரு. அவர் வந்து பொலிட்டிக்கலாக பார்க்குறதில்ல, இங்கேயும் பார்க்குறாரு அங்கேயும் பார்க்குறாரு. நம்ம போய் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் போய் பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை பிஜேபியில் மீட் பண்ணால் அவங்க கோச்சுப்பாங்க அப்படின்னு. நம்ம அரசியல் கட்சியை நடத்துகிறோம். நமக்கு இங்கே சிஎம் வந்து மு.க. ஸ்டாலின்னா, நமக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து நமக்கு மோடி. அவ்வளோதான். நமக்கு ரெண்டு கவர்மெண்ட் ஜெயிச்சிட்டாங்க. நமக்குள்ள 1000 இது இருக்கு, நமக்கு கருத்து முரண் இருக்கும், அவங்களோட இது இருக்கும், நம்ம வேற கட்சியாக இருப்போம். அதெல்லாம் தானே நமக்கு முதல்வர் அவர் தானே, நமக்கு பிரைம் மினிஸ்டர் அவர் தான். நீங்கள் எனக்கு என்ன தேவையோ அதை நான் எனக்கு தேவையான இடத்துல கேட்க முடியும். தேவையில்லாத இடத்துல போய் இங்கே உட்காந்து இல்லை இது பைரசியை வந்து நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்க முடியும். சென்ட்ரல் மினிஸ்டர் நம்மளால தான் இருக்காரு, எல்முருகன் சார் தான் இருக்காரு. போய் அவர்கிட்ட போய் முறையெல்லாம் அது கேட்கணும்னா இல்லை இவங்க கோச்சுப்பாங்க அப்படின்னு இவங்க சொல்றது. அவரை அதெல்லாம் பார்க்கறல செல்வமணியை. எல்முருகன் சார் வேலை நடக்கணும். அப்போ அவர் தொழிலாளர்களுக்கு அப்படி இறங்கி வேலை செய்கிற ஒரு தலைவர் செய்கிறது தான் இங்கே தேவை, அசோசியேஷனுக்கு தேவை. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கா ஒர்க் பண்ணுறது, ஃபுல்லாக இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா, நீங்கள் அசோசியேஷனில் நில்லுங்க, காசுலாம் நீங்கள் செலவழிக்க வேணாம்.
எதுக்கு 50 லட்சம் 1 கோடி செலவழிச்சு நிற்கிறீங்க? உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கீங்க? கரெக்ட். வருமானம் ஒன்றுமே கிடையாது, 10 காசு வருமானம் கிடையாது. அப்போ எதுக்கு 50 லட்சம் 1 கோடி செலவழிக்கணும்? செலவழிச்சு வர்றீங்க, சரி வந்தால் ஃபுல்லாக உட்காருங்கன்ற ஆஃபீஸில். இப்போ உட்காசு நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னா அவங்க ஏன் இங்கே வர போகிறாங்க? தேவையில்லாமல் 2 அசோசியேஷனில் இப்போ சார் எனக்கு வேணால் நீங்கள் என்ன சொல்லலாம், நான் பதவிக்காக ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம், டிசி பதவிக்காக ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சேன். அங்கே சேர உறுப்பினருக்கு என்ன நோக்கம் இருக்குது? அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? அப்போ நீங்கள் சர்வீஸ் கொடுக்கலன்னு சொல்லி தானே இங்கே வர்றாங்க. அதை நீங்கள் சர்வீஸ் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர போகிறாங்க. அதை விட்டுவிட்டு நமக்குள்ளே போய் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம அதை பொதுவெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுக்க, நாங்கள் ஒரு அறிக்கையை கொடுக்க, தேவை பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. தயாரிப்பாளர் இப்போ கூட காப்பாற்றணும் தான் நீங்கள் காப்பாற்றலாம். நமக்கு ஒன்றுமே ஒரு இன்கமும் கிடையாது தயாரிப்பாளருக்கு. நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களாம் எல்லாம் 20 கோடி 25 கோடி ஒவ்வொரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க, சொந்த பில்டிங்கில் இருக்காங்க. நம்ம முதலாளி நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்ன இப்போ நான் இதை பேசுகிறதுல கூட நீங்கள் பார்த்துட்டு நிறைய தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை திட்டுவாங்க, இவர் என்ன அவர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் உட்காந்து. நான் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் தயாரிப்பாளர் அப்படிலாம் பார்க்கல, நான் தயாரிப்பாளராக தான் பேசுகிறேன். பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், பேச வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது, நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்த பிரச்சனை, இந்த இட்லி கடை பிரச்சனை முடிஞ்சதா, இல்லை இது தொடருமா, இல்லை இதோடைய? இல்லை அது சார் நான் என்ன சொன்னால், அது தனுஷ் சார் இப்போ சார் ஒரு வேண்டாத விருப்பம் நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒரு முரண் இருக்கவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி பயணிக்க முடியும்? இப்போ உங்களுக்கும் தனுஷ் சாருக்கு வந்து முரண் இருக்குன்னு ஆகிப்போச்சு, எப்படி நீங்கள் பயணிப்பீங்க? பயணிக்க முடியாதுல்ல. இப்போ சிம்புக்கு எனக்கும் முரண் இருக்கும்போது நாங்கள் 2 பேசி ஒன்றா உட்காந்து பேசி தீர்த்துக்கிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் சிம்புக்கு எனக்கு வந்து எந்த முரணும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் வந்து மாநாடுக்கு அப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர்றோம். நாங்கள் வந்து நல்ல நட்பில் தான் இருக்கோம். என் மேலே அவருக்கு மரியாதை இருக்குது, அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. அது தொடரும். இன்னில் இன்னும் எத்தனை காலம்னாலும் எனக்கு சிம்புக்கான முரண் வந்து வரவே வராது. நான் ஏன்னா எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, அவருக்கு என்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. நான் போனேன், என் வேலையை முடித்தா நான் வந்துட்டேன். அவர் வந்தார், அவர் வேலையை முடிச்சார், அவர் போயிட்டார். இப்போ அடுத்து நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோமா, அது 2 பேரும் சேர்ந்து உட்காந்து முடிவு எடுப்போம், பயணிக்க போகிறோம், அவ்வளோதான். இது என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ சிம்பு வந்து உங்களை பிடிக்கல அப்படின்ட்டாருன்னா அதுக்கப்புறம் எப்படி பயணிக்க முடியும்? நான் இப்போ தனுஷாருக்கு வந்து பைசார் கதிரேசனுக்கு இவ்வளோ முரண் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணணுன்றதே அது இணைந்து வந்து தொழில் பண்ண முடியாதுல்ல, பண்ண முடியாது. அப்போ பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கதிரேசன் அதுக்காக நம்ம தப்பு சொல்ல. கதிரேசன் வந்து 3 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஒரு 2 படம் ஏற்கனவே தனுஷ் சாருக்கு வந்து நல்ல படம் தான் கொடுத்தாரு. ஆடுகளம்னு ஒரு படம் கொடுத்தாரு, நல்ல படங்கள் தான் கொடுத்தாரு. வெற்றிமாறன் வச்சு 2 படம் பண்ணாரு, 2 படம் பண்ணாரு, நல்ல படம் தான் கொடுத்தாரு. பட் கொடுக்கலாம். அது தனுஷாருக்கு எங்கே முரண்றது, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா அது சார்ட் அவுட் ஆகிருப்பது, பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிருப்பது. இது பேச இல்லை, எல்லாருமே உட்காருவோம், பேசுவோம், ஒரு சொல்யூஷனுக்கு வருவோம். இதை ஏன் பொது வழியில் பேசிக்கிட்டு நம்ம இது பண்ணணும்? நடிகர் சங்கமும் வந்தாங்க அந்த விஷயத்துக்கு வந்து. நடிகர் சங்கமும் வந்து பூச்சிமுருகன் சார்லேருந்து இவர் நம்ம நாசர் சார்லேருந்து எல்லாருமே வந்து உட்காந்து பேசலாம். சார் யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை, ஒரு தயாரிப்பாளர் வந்து பாதிக்கப்படணுன்றது யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை. அதை உட்காந்து பேசுறதுக்கு தான் நமக்கு டைம் இல்லை, நம்ம டைம் இல்லாமல் இருக்கு. இப்போ நடிகர் சங்கத்துலேயும் நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுத்து போயாமல் அதில் போயிட்டுருங்கன்னா அவங்க சொல்லலை. அவங்களுக்கும் மனசாட்சி இருக்குல்ல, அவங்களும் அதில் ஒத்து வர்றாங்க, பெப்சியும் ஒத்து வர்றாங்க. எல்லாருமே வந்து கதிரேசன் பாதிக்கப்படணும்னு நம்ம விரும்பலை. அது எது நியாயமோ அதை பண்ணுவோம்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்மளும் பிடிவாதமாக இல்லாமல் எது நியாயமோ அதை செய்வோம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.